அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை இன்றே விடுவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கின்றது. சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் அவர் மீது 9 பிரிவுகளின் கீழ் தாவேகா அரசு வழக்கு பதிவு செய்திருந்தது. தற்போது கைதுக்கான முகாந்திரம் இல்லை என்பதை நீதிமன்றமே ஊர்ஜிதப்படுத்தியிருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலினை இன்றைய தினமே விடுவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அவர் நாளை சட்டப்பேரவைக்குள் சொன்னபடி புழங்குவதற்கான வாய்ப்பை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது. சட்டப்பேரவையில பேசுற மட்டும் பதில் சொல்ல போறாங்க, அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களா? இன்னும் தண்ணி வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். நீ ரொம்ப சோதிக்கிற. காவிரி சொன்ன ஏன்னா அவ சம்சாரம் நான் சமாச்சாரம். உதயநிதி கைதுக்கு எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்றே அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என்று தெரிவித்திருக்கிறார். தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட. தொட்டவனே நான் விட்டதே இல்ல. போலாமா சிங்காரம்? விவசாயிகள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது. 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம். சட்டமன்றம், நீதிமன்றம், மக்கள் மன்றம்னு அனைத்து இடங்கள்லயும் விவசாயிகள் உங்களுக்கான ஆதரவாக, உங்களுடைய குரலாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு ஒழிக்கும். ஐயா சூடா ஜலம் வந்துட்டு இருக்கு. ஆஹா மாப்பிள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுருக்கு. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் அவனுக்கு சும்மாதான சால்வையை பிடிக்கிட்டு போனானுங்க. அவனுங்களை திரும்பி வர சொல்லி அழுகின முட்டையை மூஞ்சில வீசினா கூட பரவாயில்ல, ஆசிட்ட மூஞ்சில விட்டு ஆட்டி பாத்ரூம் கழுவுற வழக்கமா தலை சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டானுங்கடா. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையாடா? கைது பண்ணும் பொழுது ஆப்போசிட் வீட்டுல தான் நம்ம குட்டி பக்கம் இருக்கு அப்படில்ல அவருடைய வீடு. அவர் மேலே இருந்து இந்த கைது நடவடிக்கை அங்கிருந்து லைவ் போட்டு ஏதோ ஒரு சைக்கோவுக்கு, ஏதோ ஒரு நாசிஸ்டுக்கு, ஏதோ ஒரு பாசிஸ்டுக்கு, ஏதோ ஒரு குரூர வக்கர புத்தி கொண்ட ஒருத்தருக்கு லைவ்ல இந்த வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருக்காப்ல. என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறான், ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறான், பேத்தனமா பேசாம இருக்கீங்க. கைதுங்கிறது எல்லா சேனலும் லைவ் போயிட்டு இருக்கோம். அதை தாண்டி அதையும் விட 2-3 செகண்ட் தான் முன்னாடியே அப்பவே பார்க்கணும் அப்படின்னு அங்கேருந்து லைவ்ல வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருக்காப்ல நம்ம குட்டி பகவதி. கபடி 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 கபடி
என்ன மூணு சாமியா ஏன்டா கீரிப்புள்ள தலையா இச்சிக்கல புத்தி போகுதா நாயே நாயே. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே. சரி அங்க வந்து கேட்டா மட்டும் பதில் சொல்ல போறாங்களா? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா ரீல் விடுவான். I don't think they have so much brain. These people are just a bunch of idiots. ரொம்ப ஓவரா போறீங்கடா வேணாம்டா தெய்வ குத்தமாய் போகுடா. So I will face the consequence. Thank you. இல்ல சட்டசபையில மட்டும் கேள்வி கேட்டாங்கல்ல என்ன பதில் சொல்ல போறாங்களா என்ன? டேய் என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? அப்படிதான் பண்ணுவேன் என்ன இப்போ அந்த அளவுக்கு அவங்க தகுதி கிடையாது. இதுக்கு மேல என்னால அசிங்கப்பட முடியாது. டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, விவசாயிகள் அங்க போராடிட்டு இருக்காங்க தினமும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. தயவு செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புங்க சார். டீம் இறங்கிருக்க அதுக்கு போன்ல மரியாதையா பேசிருக்கணும். பாருங்களேன் உங்க ஸ்டேஷனையே கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா மெரினால போய் உட்காந்துருவாங்க மேடம். பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கே தெரியும், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஏன் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தரே, அது ஒரு பெண் அமைச்சர் ஒருத்தரே சொல்றாங்க ஜட்டியை கட்டிட்டு உட்கார வச்சு உன்னை கொண்டு போடுவேங்கிறாங்க. தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். நீங்க எல்லாம் பொம்பளைங்களா இல்ல பிட்டாரீங்களா? இந்த அமைச்சர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் போதை பொருள் என்று வரும்பொழுது அந்த போதை பவுடருக்கு யார் எந்த அமைச்சர் ஃபேமஸா இருந்தாங்கன்னு அவர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்க முடியல. ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, நீட்டுனா வாயை திறக்காது. அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. காவேரி தண்ணி பத்தி பேசினா வாயை திறக்காது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு பொய் வழக்க போட்டு இன்னைக்கு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், எங்களுடைய எதிர்காலம் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன அவர் நேற்று பேசும்போதே சொல்லிட்டாரு, 5ஆம் தேதி இருக்குல்ல சட்டமன்றம், அப்ப அந்த மேகதாது பிரச்சனை நான் அங்க வச்சுக்கிறேன், நீங்க எங்கிட்ட தப்பிக்க முடியாது என்று நேற்று அவர் சவால் விட்டார். அமைச்சரே சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இன்னைக்கு அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு அவருடைய கேள்வி கேட்டா எப்படி நம்ம பதில் சொல்ல போறோம்னு திணறி பயந்து உடனடியாக இன்னைக்கு வந்து அவர் வந்து கைது செய்திருக்கிறார்கள். கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. வணக்கம் இன்ஸ்பெக்டர் தம்பி. ஆட நமக்கு ஜெயிலு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தம்பி. 4 நாள்ல மாலை மரியாதை எல்லாம் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? சோத்துல ஈ செத்து கிடக்கு, அதுக்கு பதில் சொல்ல. பதில் தானே நான் சொல்றேன். ஏண்டா இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல? நண்டு செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல? 2 மீன் செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல? ஆடு செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல? ஒவ்வொரு முட்டைக்குலயும் ஒவ்வொரு குஞ்சு செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல? வீட்டுக்காண்ட ஈ செத்து கிடந்தது மட்டும் உன் கண்ணுக்கு தெரியல? எப்படியா சாப்பிடுறது? சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடணும், அதையும் சாப்பிடணும். 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. இந்த கண்ணாடி துண்டு அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு தாய்க்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா, நீங்க ஆம்பளைங்களா இருந்தா, எவனா இருந்தாலும் சரி, நீங்க ஆம்பளைங்களா இருந்தா நாங்க வந்துடுறோம், ரோடுக்கு வரோம். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. நான் என்ன தில்லி இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. முதல்ல சட்டத்தை மதிக்காத மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா